ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? தன்னிறக்கம் இருக்கும்பொழுதே நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே நடக்காது, எந்த ஒரு நல்ல காரியமுமே நடக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்படும். ரொம்ப கெடுபலன்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம தினசரி இந்த மாதிரி காலையில் எழுந்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்னால் வந்து இந்த ஏகம் அநேகம் மனிதனம் வந்தேறும் ஏராளம் எண்ணிக்கை மனிதர்கள் கூட மனிதர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. செல்ஃபோன் தான் வந்து பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதை ஒதுக்கி வச்சுட்டு எனக்கான நேரம் அப்படின்னு ஒரு மணி நேரம் கொடுத்து அந்த 1 மணி நேரத்திற்கு என்னை நான் மேம்படுத்திக் கொள்வது எப்படி அப்படின்றதுக்கு நம்ம தினசரி எழுதுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாளில் உடைய அனுபவங்கள் அப்படிங்கிறத எழுதுறது நல்லதாக இருக்கும். என்ன மாதிரியான அனுபவங்களாக இருந்தால் ஒரு அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எப்படி அதை பார்க்கிறோம் அப்படின்னு இருக்கு. நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சி பண்ணும்போது கூட இருக்கிறவங்க வந்து வேண்டான்றாங்க. அதேமாரி நம்ம லைஃப் மாறாத அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆகுது. நிறைய பேர் பார்த்தோன்னா பையன் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான், நம்ம என்ன சொன்னாலும் அவன் காதுலேயே வாங்க மாட்டான்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி நாம வந்து அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காதில் வாங்காத மாதிரியான ஒரு நபராக மாறணும். உங்களுடைய ஆரா எப்படி மாறணும் அப்படின்னா, நம்ம வந்து தடிக்கு விழுந்தாலும் நாமளா விழுந்து நம்ம எழுந்திருக்கணும். அந்த வயசு ஆயிடுச்சு நமக்கு, நம்ம குழந்தைகள் கிடையாது. சந்திராஷ்டிரமம் வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகும், டயர் பஞ்சர் ஆகும். சந்திராஷ்டிரமத்துக்கும் டயர் பஞ்சர் ஆகுது சம்பந்தமே கிடையாது. இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து மனதில் எடுத்துக்கொண்டே போனோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வண்டியை கவனமாக ஓட்ட மாட்டோம், அப்போ பஞ்சர் ஆகும். அவனோட கான்சன்ட்ரேஷன் ஆக்சுவலி அவன் கிரிக்கெட்டுக்கு போயிட்டு இருக்கான், அதுக்காக ஒரு 5:30 கூட எந்திரிப்பான். பட் அதில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வேற எதுலேயுமே இல்லை. அதுதான் அவனுக்கு கிளீனாக தெரிஞ்சிருக்கு மேனிஃபெஸ்டேஷன் என்ன, அவன் நினைத்ததை அடையும் வழி, அதை அவன் கிளீனாக பண்ணுறான், ஃபாலோ பண்ணுறான். ஸ்ரீகுரு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை எங்கே போய் கேட்கறதுன்னு நமக்கு தெரியாது. நாம் அந்த சந்தேகத்தை கேட்டால் அதுக்கு சரியான விடை கிடைக்குமா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் விடை கொடுக்கும் விதமாக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு, விஸ்டம் வித் ஸ்ரீகுரு. உங்கள் எல்லாருடைய கேள்விகளுக்கும் குருஜி வாமனன் சேஷாதிரி அவர்கள் இன்னைக்கு உங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். குருஜி வந்துட்டாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. எல்லார் சார்பாகவும் நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? இங்கே வந்திருக்க எல்லாருமே அந்த ஒரு கேள்விக்கான இதுவாக தான் வந்திருக்காங்க. ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது குருஜி. ஃபர்ஸ்ட் எனக்கு மட்டும் அப்படின்ற அந்த ஒய் மீ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த ஜூலை 5ஆம் தேதி கூட பேசணும். இந்த எப்போ அந்த தன்னிறக்கம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எனக்கு மட்டும் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதோ, அந்த தன்னிறக்கம் இருக்கும்பொழுதே நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே நடக்காத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்படுவோம். எந்த ஒரு நல்ல காரியமுமே நடக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இந்த தன்னிறக்கம் இருக்கிறதுலேயே வந்து நமக்கு வந்து அந்த நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் நமக்கு குறைவாக இருக்குது, அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வேறு ஏதாவது ஒரு லக்கில் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து இருந்தாலுமே கூட அந்த தன்னிறக்கம், அந்த சுயபச்சாதாபம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்க நமக்கு அதுக்குண்டான ஒரு பலன் வந்து ரொம்ப கெடுபலன்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அது இல்லாமல் பார்த்துக்கொள்வது அப்படின்றது சின்ன ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கூட அந்த ஒய் மீ அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது, எனக்கு மட்டும் வந்து இறைவன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் விட்டு விட்டார், அல்லது எனக்கு மட்டும் விதி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வந்ததுன்னா உடனடியாக அந்த எண்ணத்தை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது மூலமாக, ஃபோக்கஸை வந்து நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் வந்து மாற்றுறதன் மூலமாக அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் நீக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எப்பொழுதுமே நான் வந்து பல பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி காலையில் எழுந்த உடனே சில விஷயங்கள் சொல்கிறது, அதே மாதிரி கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் டெய்லி எழுந்த உடனே சொல்கிறது எல்லாம் காரணம் என்னென்னா, இது மாதிரியான வேறு சில ஒரு கழிவுகள், இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கழிஞ்சு போகணும் அப்படின்றதுக்காக தான் புதிய நிறைய விஷயங்களை நம்ம வந்து உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணுறது, அதேமாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோக்கஸ் ஷிஃப்டிங் அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது ஒரு எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துலையோ ஏதாவது ஒரு கவலையிலையோ நம்ம ஆழ்ந்து இருந்தோம்னா அந்த விஷயத்தை மாற்றுவதற்காக நம்ம தினசரி இந்த மாதிரி காலையில் எழுந்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்னால் நான் வந்து இந்த ஏகம் அநேகம் மனிதனம் வந்தேறும் ஏராளம் எண்ணிக்கை அப்படின்ற மாதிரி அப்புறம் நிறைய கொடுத்துருக்குறேன். இப்போவுமே ரீசெண்டாக நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ அதில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு தினசரியே அதை நமக்கு தேவையோ தேவையில்லை, அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்திற்காக செய்கிறோன்னு ஒரு நோக்கமாக இல்லாமல் அதை நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவது, இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வருவது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலே அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தேவையில்லாத அந்த சுய பச்சாதாபம் அப்படின்றது நம்மளை வந்து அண்டாமல் இருப்பதற்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அரணாக இருக்கும் கண்டிப்பாக.
ஓகே குருஜி, இன்னைக்கு இங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் இன்னிலிருந்து நான் இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணால் என் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இங்கே வந்திருக்க நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? அதுதான் இப்போ நம்ம சொன்னதே அது மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்போ தினசரியே நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிசஸ் அப்படின்றது வந்து நான் எனக்குன்னு மீ டைம் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு அந்த மாதிரியான ஒரு டைம் நம்மளால் நம்ம ஒதுக்கிக்கவே முடியறதில்லை. பெரும்பாலும் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கும், அல்லது வந்து பணம் சார்ந்த கவலைகள்லையோ அல்லது பிள்ளைகள் சார்ந்த கவலைகள்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் கவலைகள்லையோ இருக்கிறோம். நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயம் முந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோமே தவிர உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறதா, நமக்குன்னு ஏதாவது ஒரு பணம் சேர்த்து வைக்கிறோன்னோ அல்லது நமக்குன்னு ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கா, இப்படியெல்லாம் நம்ம நிறைய கேட்டுப்போம். அப்படியெல்லாம் கேட்கறத விட எனக்குன்னு நான் ஒரு நேரம் ஒதுக்கிக்கிறேன்னா, மீ டைம் எனக்குன்னு ஒரு ½ hour இருக்கா, எனக்குன்னு ஒரு 1 hour இருக்கா, தினசரி எனக்குன்னு என்னோட டைம், என்னுடைய உடலுக்கு என்னுடைய மனதிற்கு எனக்கான நேரம் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. யாராக வேணாமல் இருக்கலாம், கணவனோ மனைவியோ அல்லது குழந்தைகளோ அல்லது யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தவிர நமக்கு அப்படின்றது நம்மளுக்குள்ளேயே நம்மளையே சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த உடல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. பல்வேறு விஷயங்களுமே சரிவர நடக்கணும் அப்படின்னா எனக்குன்னு ஒரு நேரம் நான் ஒதுக்கிக்கணும். அந்த ஒரு ½ hour ஒரு 1 hour எந்த ஒரு செல்ஃபோன், யாருமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இப்போ மனிதர்கள் கூட மனிதர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, இந்த செல்ஃபோன் தான் வந்து பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடணும். அதை ஒதுக்கி வச்சுட்டு எனக்கான நேரம் அப்படின்னு ஒரு 1 மணி நேரம் கொடுத்து அந்த 1 மணி நேரத்திற்கு என்னை நான் மேம்படுத்திக் கொள்வது எப்படி, ஒவ்வொரு நாளுமே நம்மளை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து காலையில் இருந்தோன்னா ஒரு சாண்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னை நான் மேம்படுத்திக் கொள்வது எப்படி அப்படின்றதுக்கு நம்ம தினசரி எழுதுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாளில் உடைய அனுபவங்கள் அப்படிங்கிறத எழுதுறது நல்லதாக இருக்கும். என்ன மாதிரியான அனுபவங்களாக இருந்தால், ஒரு அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எப்படி அதை பார்க்கிறோம் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, பொதுவாக நம்ம வந்து ஒரு கலந்துரையாடல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவோ அல்லது கேள்வி பதிலோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும் இல்லையா. இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், ஆனால் 20 பேருக்கும் 20 விதமான பார்வைகள், 20 விதமான கருத்துக்கள் இருக்கும் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி. ஸோ அப்போ நம்மளுடைய பார்வை அப்படிங்கிறது, அந்த பார்வையை முழுமையாக அதை உள்ளே செலுத்தி அதிலிருந்து நாம் வந்து ஏதாவது சரி செய்துக்கணுமா, அல்லது வந்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு என்ன செய்யணும், நம்மளுடைய உடலுக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய உடம்பை வந்து லவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்தவங்களை லவ் பண்ணுறதெல்லாம் அப்புறம், நம்ம உடம்பை நம்ம முதல்ல லவ் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்தவங்களை லவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு உடலின் ஒவ்வொரு பாகத்தையுமே நாம் வந்து அந்த அன்பு செலுத்துவது, அந்த காதல் செய்வது அப்படின்றது, அன்பு செலுத்துவதை விட இன்னும் கொஞ்சம் அப்பாற்பட்டே நம்ம வந்து கொஞ்சம் கிளாமரஸாக சொல்லணும்னா காதல் செய்வதுன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் வந்து நம்மளுடைய உடல் மேல் காதல் வயப்பட வேண்டும். அது மாதிரி காதல் வயப்பட்டோம் என்றால் தான் நமக்கு வந்து எல்லா விஷயமுமே சரிவர நடக்கும். ஏன்னா இது ஒரு கருவி, இந்த ஒரு கருவியாக இருந்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம நடக்கிறோம். இந்த கருவி சரிவர இயங்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நமக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம நினைத்ததை அடையும் வழி அப்படின்னு எந்தெந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்காக நம்ம வந்து அணுகினாலும் சரி, அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக இருக்கலாம், பணத்திற்காக இருக்கலாம், நம்ம பிள்ளைகளை நினைத்திருக்கலாம், எப்படி இருந்தாலுமே அந்த விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுன்றது நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது சரிவர இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து பண்ண முடியும். பெரும்பாலும் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய நம்மளுடைய தாய் தந்தையர் ஆகட்டும் அல்லது நம்மளுடைய தாத்தா பாட்டி ஆகட்டும், நம்ம சொந்தக்காரங்க ஆகட்டும், அவங்களெல்லாம் அவங்களுக்கான மீ டைம்ங்கிறது அவங்களுக்கு உடம்பு முடியாத போது தான் கிடைக்குது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாத சந்தர்ப்பத்தில் அவங்க எப்பவும் மீஸ் சேர்லேயே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது, அதிகமாக அவளால் பிரயாணிக்க முடியவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும்போது தான் இது கிடைக்கிறது. அது மாதிரி நம்மளுக்கும் ஆகக்கூடாது. அது அவர்களுக்கு அந்த மாதிரியாக வாழ்க்கை அவர்களை உந்தி தள்ளி இருக்கலாம், நமக்கு அது மாதிரியாக ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது, நம்மளுடைய பிள்ளைகளுக்குமே இருக்கக்கூடாது. அதனால் நாம் இது ஒவ்வொரு நாளுமே நமக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நேரம், ஒரு மணி நேரமாவது கண்டிப்பான முறையில் ஒதுக்கிறதுங்கிறது அவசியம். வாழ்க்கையில் எல்லா கேள்விக்குமான ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி. அந்த எல்லா கேள்விக்கும் ரொம்ப குறுகிய நேரத்தில் ரொம்ப கிளியராக பதில் சொல்லிட்டீங்க. ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க. 1 by 1 கொடுத்துடலாம். வணக்கம் குருஜி. நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சி பண்ணும்போது கூட இருக்கிறவங்க வந்து வேண்டான்றாங்க. அதேமாரி நம்ம வந்து நம்ம லைஃப் மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆகும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, நான் தான் அப்பயே சொன்னேன்ல நீ ஏன் முயற்சி பண்ண. நம்ம ஒரு பாசிட்டிவாக திங்கிங் பண்ணும்போது பக்கத்தில் நம்ம ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ இதுவே சொல்லும்போது நம்மளோட அந்த இடத்துல வந்து உடஞ்சி போகிறோம். அடுத்த முயற்சி பண்ணும்போது பல திங்கிங் வந்து அடுத்து நம்ம பண்ணலாமா வேணாவா, அடுத்து நம்ம ஸ்டேஜுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மணி நம்ம வந்து இது பண்ணுற திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கான இது ஒரு எமினிஸ் என்ன கொடுக்க முடியுங்களா? அது நம்ம வந்து ஒதுக்கிறது தான் பெட்டர். அதாவது இந்த மாதிரியாக நபர்களை நம்ம ஒதுக்குவது நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒதுக்க முடியாது இல்லையா. நம்மளுடைய அம்மா அப்பா ஆகட்டும், நம்மளுடைய கணவர் மனைவி ஆகட்டும், யாரையுமே அவங்களை ஒதுக்க முடியாது. இந்த மாதிரியான எண்ணங்களை ஒதுக்குவது, அவங்க எது சொன்னாலும் அதை வந்து நம்ம வந்து காதில் போட்டுக்காமல் நம்ம வேலையை செய்கிறது. இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 20 வயசுலலாம் பிள்ளைகள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. தம்பி யாராவது இருந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய கசின்ஸ் யாராவது தம்பிங்க இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தோன்னா பையன் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான், நம்ம என்ன சொன்னாலும் அவன் காதுலேயே வாங்க மாட்டான்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேரை பார்த்துருப்போம் இல்லையா.
அது மாதிரி நாம் வந்து அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காதில் வாங்காத மாதிரியான ஒரு நபராக மாறணும். எப்போ இந்த மாதிரியாக நம்மளை வந்து கீழ்நிலைப்படுத்துவதாகவோ அல்லது மட்டம் தட்டுவதாகவோ அல்லது வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு உபதேசமாக அவங்க நினச்சிட்டு நம்ம ஏதாவது ஃபெயிலியர் ஆகிட போகிறோன்ற ஒரு பயத்தில் அவங்க சொன்னாலுமே சரி, நம்மளுடைய முயற்சியை முழுசையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்ய முடியாத ஒரு தருணத்தில் இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நமக்கு ஆட்படுத்துது. அதை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நம்மளுடைய மூளையுடைய அமைப்பே அப்படி தான். நம்ம வந்து மனம், ஆழ்மனம், அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னால் நம்மளோட மூளை அப்படின்றது நம்ம வந்து பிரதானம் இல்லையா? அது நம்ம அதை பார்க்கும்பொழுதே அதோட அமைப்பே வந்து பார்த்தோன்னா அதோடைய மெயின் அமைப்பே நம்மளை வந்து எந்த ஒரு ஆபத்துக்கும் போகாத, நீ வந்து சேஃபாக இரு, கம்ஃபர்ட்டாக இரு, வீட்டிலே படுத்துட்டு தூங்க முடியுதா, நல்லா தூங்க முடியுதுன்னா நல்லா இரு, இதுதான் சேஃப்டி. அடுத்த விஷயத்துக்கு எழுந்திருக்க விடாது. அந்த எழுந்திருக்க விடாதனால தான் நம்ம அந்த சோம்பல் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம கூட ரொம்ப நாள் இருக்குது. அந்த சுறுசுறுப்போ அல்லது வந்து நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினச்சி போகும்போது ரொம்ப தூரம் ஓட முடியறதில்ல. அது கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து துவண்டு போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய காரணங்களாக நமக்கு கூட இருக்கக்கூடிய நபர்களுமே பல நபர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் நம்ம வந்து கேட்காம இருக்கணும். எப்பொழுதும் நாம் வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் உங்களுக்குமே இருந்திருக்கும், சில விஷயங்களில் தீர்மானமாக நீங்கள் மட்டும்தான் முடிவெடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணம் சொல்ல முடியுமா? இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு, ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணும்போது எப்பவுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன். இல்லை அது இல்லை, நான் கேட்குறது என்னென்னா, உங்களுடைய தாய் தந்தையோ அல்லது வந்து இந்த மாதிரி சுற்றம் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க எது அந்த மாதிரி என்ன சொன்னாலும் நான் வந்து இதை தான் செய்கிறேன், என்னுடைய விருப்பம் இது அப்படின்னு நீங்கள் செஞ்ச தருணங்கள் ஏதாவது இருக்கிறதா? நிறைய இருக்காது. நிறைய சண்டே வந்து மாதிரி பண்ண வேண்டியதான். சண்டே வந்திருக்கு, அதுதான் அந்த மாதிரி பண்ண வேண்டியதான். அதாவது நான் தான் பண்ணுவேன் அப்படின்றதுல அந்த வார்த்தைகள் வந்து உங்களுடைய ஆரா எப்படி மாறணும் அப்படின்னா, உங்களுடைய புற ஒளியானது எப்படி மாற வேண்டும் என்றால், அவர்கள் வந்து இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அது எப்படி வேணா இருக்கலாம், அது நம்ம வந்து தடிக்கு விழுந்தாலும் நாமளா விழுந்து நம்ம எழுந்திருக்கணும். அந்த வயசு ஆயிடுச்சு நமக்கு, நம்ம குழந்தைகள் கிடையாது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம போகும்பொழுது மற்றவர்கள் இந்த வேண்டாத ஏதாவது அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற போது நீங்கள் இந்த மாதிரி நிறைய சொல்கிற பேச்சை கேட்காம நிறைய செஞ்சு அதில் வெற்றியும் அடைஞ்சிருவீங்க இல்லையா? அது மாதிரியாக உங்களுடைய நினைப்பை மாற்றிக்கோங்க. நீங்கள் முக்கியமான விஷயங்கள் கருத்துக்களை சொல்லும்போது எடுத்தோடனே போய் அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்தோன்னே அவங்கக்கிட்ட போயிட்டு ஷேர் பண்ணிட்டோன்னா அவங்கள வந்து ஏதாவது ஒன்று சொல்லும்போது அது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ராசி பலன்கள் எல்லாமே, நான் அந்த ராசி பலன்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த தினசரி ராசி பலன்களே சில பேர் வந்து பார்க்கும்போது அவர்கள் சொல்கிறத நம்ம வந்து காலையிலேருந்து கேட்டுட்டு தான் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னும் போது அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க சொல்கிறது அப்படியே நடந்துருச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நானே டெய்லி ராசி பலன் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் டெய்லி ராசி பலன் அதில் கொடுக்கறதில்ல. பட் நம்மளுடைய ராசி பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா ஒரு ஆஸ்பெக்ட் ஒருத்தருடைய இல்லை, இப்போ சோஃபார் நம்மளுடைய டிரான்சிட் ரிலேட்டட் பலன்கள் எது சொன்னாலுமே ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய விஷயத்தில் வந்து என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குமோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி, அவங்களோட என்ன பாசிட்டிவாக நடக்குமோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி பேசுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களை இன்னும் மேலும் மேலும் ஓட வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கணுமே தவிர அது அவங்களை காலை பிடிச்சி கீழே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம காலையிலேருந்து நம்ம ஒரு ராசி பலனோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமோ கேட்குறோமோ அதை கேட்டுட்டு நம்ம அதையே நினைப்பிலேயே இருந்தோம். அதில் ஏதாவது வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி போனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும், சந்திராஷ்டமம் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகும், டயர் பஞ்சர் ஆகும். சந்திராஷ்டமத்துக்கும் டயர் பஞ்சர் ஆகுது சம்மந்தமே கிடையாது, இந்த மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து மனதில் எடுத்துக்கொண்டே போனோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வண்டியை கவனமாக ஓட்ட மாட்டோம், அப்போ பஞ்சர் ஆகும், இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் நடக்கும். மற்ற மனிதர்களிடத்திலும் அப்படி தான், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் எப்பொழுதும் நீங்கள் அந்த மாதிரியான இந்த விஷயம்லாம் இவங்ககிட்ட சொன்னால் வேலைக்காகாது அப்படின்னு இருக்கும்ல, உங்கள் வீட்டிலே இருக்கும். அது மாதிரி நீங்கள் இந்த விஷயங்களையும் ஆக்கிக்கொள்ள வேண்டியது தான். சிம்பிள் தான், அது நமக்கு தெரியறதில்ல. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எப்பொழுதும் நம்ம அடுத்தவர்களுக்கு நம்மளுடைய ஒரு தோல்விகளுக்கு நமக்கு ஏதாவது ஒரு தோல் தேவைப்படுகிறது. இந்த வார்த்தைகள் வந்து பலராலையுமே வந்து பார்த்தோம்னா ஏற்றுக்கொள்ளப்பட அந்த 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 ஒரு தோல்வியுடைய சந்தர்ப்பத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தோல் தேவைப்படுது, அவங்களுக்கு சாஞ்சுக்கிறதுக்கு ஒன்று தேவைப்படுது, ஒரு கன்சோலிங் தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி அது கிடச்சதுன்னா நம்ம அங்கேயே செட்டில் ஆயிடுவோம். அது அங்கே இருக்கக்கூடாது, அப்போ தோல் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அந்த தோல் கிடச்சதுன்னா அதுக்கப்புறம் திரும்பி அது சுய பச்சாதாபங்கள் வரும். நான் எப்படியெல்லாம் ட்ரை பண்ணேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணேன் தெரியுமான்னு திருப்பி உள்ளுக்குள்ளேயே இருக்கிறத போட்டு சில விஷயங்களாக நம்ம வந்து நினைத்து கொண்டே இருப்போம். அது உங்களுக்கு திரும்ப அந்த தோல்வி பயத்தை பிற்காலத்திலே உண்டு பண்ணும். சார் 13 இயர்ஸ் ஆகுது பையனுக்கு. நம்ம எது சொன்னாலும் ஒரு ஹேர் கோமிங்காக இருந்தாலும் கேட்கவே மாட்டேங்கிறான், இது வரைக்கும் கற்றுக்க மாட்டேங்கிறான். ஸ்டடீஸ்லேயும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது, பர்டிகுலராக மேக்ஸ் சப்ஜெக்ட்டு. இது இப்படியே தான் போயிட்டே இருக்குது. இதுக்கு நான் என்னென்னமோ ரெமெடிஸ் பண்ணி பார்க்குறேன், பட் அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் இப்போ குழந்தைங்களோட ஒரு டிசிப்ளினும் ஸ்டடீஸும் கேட்குறீங்க கரெக்டாக? எஸ் சார். ஸோ அப்போ என்ன நீங்கள் ரெமெடிஸ் ஏதோ ட்ரை பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா? என்ன பண்ணுறது? தட் மீன்ஸ் இப்போ உங்களோட சேனல்லையே வந்து மற்றது எல்லாமே ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது, ஒரு மிராக்கிள்ஸ் மாதிரி இருக்குது.
பட் இதுக்கு மட்டும்தான் எனக்கு அது போடுறதே இல்லையே. அதான் இல்லை, அதனால தான் இதுக்கு எதுவுமே இல்லை, ரெமடியே இல்லை. நான் எல்லாம் சர்ச் பண்ணியும் பார்த்துட்டேன் உங்கள் சேனலில். ஆமாம், இல்லை நீங்கள் சர்ச் பண்ணாலும் இருக்காது. கிட்ஸுக்கு எதுவுமே இல்லை அதில். ஆமாம், இல்லை அது பர்டிகுலராக காரணமாக தான். அது வந்து குழந்தைங்களை போட்டு நம்ம ஆல்ரெடி தொல்லை பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயத்தில். அதுகளை போட்டு நம்ம சும்மா இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அதுங்களாவது கொஞ்சம் நல்லபடியாக இப்போ இருக்கும். நம்ம ஹேர் கோம்பு சொல்லிட்டு இருக்கோம், பட் அதுவுமே வந்து அவன் எனக்கு தெரியல. டெய்லியுமே நம்ம தான் பண்ணணும். ஷூ டைப் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம தான் பண்ணணும். 13 இயர்ஸ் ஆகுது. அந்த மாதிரி ஸ்டடீஸ்லயும் வந்து புஷ் பண்ணி. இறை வழிபாட்டில் ஏதாவது ஈடுபடுத்திருக்கீங்களா? யாரு சார்? தெய்வ நம்ம பிரேயர்ஸ் கடவுள்கிட்ட கும்பிடுறதுக்கு அந்த வழக்கமெல்லாம் இருக்கா? இருக்கு சார், அதெல்லாம் இருக்கு இல்லையா? இருக்கு. அதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. நான் வந்து ஜோதிட ரீதியா தான் சொல்றேன். இது நம்ம வந்து ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் ஜெனரல் ஒரு ரெமடியா சொல்லல, ஜோதிட ரீதியாக தான் சொல்றேன். இது மாதிரியா இருக்கும்பொழுது அவங்கள கோயில்களுக்கு போயிட்டு அந்த கோயில்கள்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண விட்டுறது அது ஒரு விதமா ஹெல்ப் பண்ணும். அல்லது வந்து ஏதாவது ஒரு யோகா அல்லது மெடிடேஷன் அந்த மாதிரியான விஷயத்துல அவங்கள வந்து கொஞ்சம் நிலைநிறுத்துவதற்கு, அவங்கள கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இது ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணும் ஜோதிட ரீதியாகவே. இப்போ நம்ம ஏதாவது ஒரு நோய்கள் சொல்றாங்க, அந்த நோய்களுக்கு நம்ம உடனே ஒரு பரிகாரம் சொல்றோம்னா அந்த பரிகாரத்துக்கு பின்னால் அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த நோய் எதனால் வந்தது, அது உண்டான காரகத்துவம் என்ன அப்படின்னு இருக்கும். ஸோ ஏன்னா இது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இது வந்து இந்த விஷயம் வந்து அந்த காரகத்துவத்தை சார்ந்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது கண்டிப்பான முறையிலேயே அது ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா மெடிடேஷன் அல்லது யோகா அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் கொண்டு போய் நீங்கள் குழந்தைய வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷனே சுத்தமாக இருக்க மாட்டேங்குது சார். நம்ம சொல்கிற பேச்சு அவன் கேட்குறதே இல்லை. அவனோட கான்சன்ட்ரேஷன் ஆக்சுவலி அவன் கிரிக்கெட்டுக்கு போயிட்டு இருக்கான். அதில் மட்டுமே தான் 100% கிரிக்கெட். ஓகே, நல்லது. அதுதான் வந்து அவனுக்கு ரொம்ப, அதுக்காக ஒரு 5:30 கூட எந்திரிப்பான். பட் அதில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வேற எதுலேயுமே இல்லை. அதுதான் அவனுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கு மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு. இல்லை, அவன் நினைத்ததை அடையும் வழி அதை அவன் க்ளீனாக பண்ணுறான், ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கோயில்களோ அல்லது இந்த மாதிரி தியானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணுவேன். பொதுவாகவே இந்த மாதிரியான ஃபோக்கஸ் ரிலேட்டட் விஷயத்துக்கு இந்த செஸ் விளையாடுறதுக்கெல்லாம் கூட செஸ்ஸுக்கு எல்லாம் இது பண்ணி விடுவாங்க. ஆல்ரெடி அவன் கிரிக்கெட்டில் இருக்கான் அப்படின்றதுனால ஜோதிட ரீதியாகவும் சரி கோயில்களுக்கு அடிக்கடி கூட்டிட்டு போறது அப்படின்றது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அது சென்னை டி நகர்ல இருக்கேன். டி நகர்ல பக்கத்துலயே உங்களுக்கு இருக்கிற பழைய கோயில்கள் இருக்கும் இல்லையா, அந்த சிவவிஷ்ணு கோயிலோ அல்லது நிறைய கோயில் இருக்கு உங்களுக்கு டி நகர்லயே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய கோயில்களாக பார்த்து கூட்டிட்டு போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்கார வைங்க. நிறைய உட்கார வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு அந்த ஒரு ஃபோக்கஸ் வரதுக்கு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அந்த ஞான முத்திரை அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். மூச்சு பயிற்சி பண்ண வைங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே அவனுடைய ஹெல்த்துக்கும் நல்லது, அவனுக்கு டிசிப்ளின் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வரும். நம்ம ஒரு இடத்துல ஒன்று சொன்னால் கேட்கறது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம். அப்பா சொன்னாலும் கேட்கறது இல்லையா, இல்லை அம்மாட்ட மட்டும்தானா அந்த மாதிரி? டேடி சொன்னால் கேட்பாங்க, மம்மி சொன்னால் கொஞ்சம் கேர்லெஸ். நான் ரொம்ப செல்லம் கொடுப்பேன் அவனுக்கு, பார்த்து பார்த்து பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் அதுதான். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ இந்த குழந்தைகளோட விஷயத்தில் நிறைய வந்து அவங்களுடைய ஒரு தன்மையாக இருக்கும். நம்ம குழந்தைகளை ஒவ்வொருத்தங்க அவங்க கொண்டு போகிறது அப்படின்றது ஒவ்வொரு விதமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவி அப்படின்றதுல நம்ம வந்து பேசிக்கலாக சில விஷயங்கள் சொல்லிடலாம். கணவன் கிட்டேருந்து மனைவி இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க, மனைவி கிட்டேருந்து கணவன் இதை எதிர்பார்ப்பார் அப்படின்னு. ஸோ அதனால் அதுக்கு நம்ம ஏதாவது ரெமடிஸ் அப்படின்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் ரெமடிஸாக கொடுத்துடலாம். குழந்தைங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா குழந்தை ரொம்ப அடம் பிடிச்சதுன்னா செல்ஃபோனை கொடுத்து கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரெமெடி வந்து பேரண்ட்ஸுக்கு தான் கொடுக்கணும்னு எனக்கு, குழந்தைகளை விட பேரண்ட்ஸுக்கு தான் அதிகமாக தேவை அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு இது. நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனாலுமே அவன் சரியாகும். ஓகே சார். நீங்க சிவன் கோயில்களுக்கு தொடர்ந்து போயிட்டு வந்தால் வியாழக்கிழமைகள்ல சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து தேர்ஸ்டேல போயிட்டு ஒரு 3 நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. குழந்தைய கூட்டிட்டு போங்க. ஒரு 4 முக ருத்ராட்சம் போட்டுப்பான்னா அதை வாங்கி அவனுக்கு போட்டு விடுங்க. 4 முக்கின்னு சொல்லுவோம். அந்த 4 முக ருத்ராட்சம் வாங்கி போட்டான்னா அவனுக்கு போட்டுப்பான்னா அதை வந்து மஞ்சள் கயிறுல போட்டு கப்பெல்லாம் வைக்க வேண்டாம். அது மாதிரி இருந்ததுன்னா அதை போட்டு விடுங்க. அது அவனுக்கு வந்து ஃபியூச்சருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸ்டடீஸ்க்கு சார் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான். இப்போ நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன், இந்த ஐம் மந்திரம் அப்படின்னு நான் ஒரு பப்ளிக் இதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த ஐம் மந்திரம் இருக்கு இல்லையா, ஐம் பீஜம் அப்படின்னு, ஐம் ஏஐஎம் ஆங்கிலத்தில் இப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஐம் பீஜத்தை வந்து தொடர்ந்து அவன் சொல்லிக்கிட்டே இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். அப்படி உட்காந்து சொன்னால் குழந்தைக்கு சொல்லுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப விளையாட்டு குணம் இருக்கிறவங்க குழந்தைங்கள்லாம் சொல்லுமான்னு தெரியல. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஒரு 8 வாரங்களாவது கூட்டிகிட்டு போங்க வியாழக்கிழமைகளில். நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ருத்ராட்சம் போடும்பொழுதுமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பான. தேங்க்யூ ஸோ மச்.